உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். ஆனந்த அனுபவம் அரோமா நெய். சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பிரபல மருத்துவர்கள் பங்கேற்ற பத்திரமா பார்த்துக்கங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம். அடுத்ததாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் டாக்டர் பால். அதாவது கொரோனா அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டது என்றால், டாக்டர் பால் வாழ்க்கையை திருப்பி போட்டது. எல்லாருக்கும் சனிதசை ஆரம்பமாச்சுன்னா டாக்டர் பாலுக்கு மட்டும் சுக்கிரதசை ஆரம்பமாச்சு அன்றைக்கி தான். ஏன்னா அந்த சோஷியல் மீடியாவில் அவர் போட்ட அந்த கண்டென்ட் ஆங்கிலத்தில் இருக்கும், ஆனால் பேசுகிறது அத்தனை லோக்கல் விஷயமா இருக்கும். அதை ஒரு ரொம்ப எளிமையான மொழியில் டாக்டரினுடைய மொழியிலிருந்து வேறுபட்டு ஒரு மதுரக்காரன் அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணின விதம் இருக்குது பாருங்கள், அது மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன்னோட கட் ஃபீலிங் என்னப்பா சொல்கிறது அப்படின்னு கேட்போம். ஆனால் நம்ம கட்டு என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு பேசுவதற்காக டாக்டர் பால் அவர்கள் வருகிறார். வாழ்த்தி வரவேற்று அழைக்கின்றேன். Oh, thank you so much for having me. Let's give a big round of applause to all the speakers, please. ரொம்ப 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 அருமையாக பேசினாங்க. ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலாம் பார்க்குறேன். சார், உங்கள் ஜோடியாக் சைன் கேன்சர் மட்டும் இல்லை சார், கூகுளோட ஜோடியாக் சைனே கேன்சர் தான். நீங்கள் ஐ ஹாவ் ஹெட் ஏக்குன்னு போட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனே யூ ஹேவ் பிரெயின் கேன்சர் தான் வருது. அண்ட் ஐ டோன்ட் ஈவன் ஐம் நாட் மேக்கிங் திஸ் அப். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்துட்டு டாக்டர், எனக்கு லெஃப்ட் சைடில் வயிறு வலிக்குது, இட் இஸ் டல், இட் இஸ் ரேடியேட்டிங், இது கண்டிப்பாக அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் தான், அப்பண்டிக்ஸ் எடுத்துடலாம், நான் ரெடி, நீங்கள் ரெடியாங்கிறான். அவங்ககிட்ட நாங்கள் எப்படி சொல்கிறது, அப்பண்டிக்ஸ் ரைட் சைடில் இருக்குன்னு. அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறப்ப நமக்கே மறந்து போயிடுது அப்பண்டிக்ஸ் எங்கடா இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற கல்யாண மாலைக்கு மிக்க நன்றி. லாஸ்ட் இயர் நான் பேசினதுக்கப்புறம் எக்கச்சக்க என்கொயரி, எல்லாம் மேரேஜ் ப்ரொஃபைல்னு நினச்சேன். ரைட், இன்றைக்கி டாபிக் என்னன்னு சொன்னாங்கன்னா, பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. நான் உடனே வடிவேல் மாதிரி நான் யோசித்தேன், வடிவேல் மண்டை பத்திரம் அப்படின்னாரு. அது மாதிரி ஏன் ஆங்கிலம் சொன்னோம்னா கட்டு பத்திரம். இப்போது நம்மளாம் பயங்கர பிஸியாக இருக்கோம், 2 விஷயத்தை நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியாது இல்லையா? யாருக்கும் டைமே இல்லை, யாருக்கும் பொறுமையே இல்லை. ஓகே, நான் ஒரு வீடியோ போட்டேன், ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, டாக்டர் சுருக்கமாக நீங்கள் என்ன சொல்கிறதோ சொல்லிட்டு போங்க டாக்டர் அப்படின்னா. அந்த வீடியோவே மொத்தமே 30 செகண்ட் தான்டா. யாருக்குமே பொறுமையே கிடையாது. ஸோ அதனால்
பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா எதை பார்த்துக்கணும்? மண்டையை பத்திரமா பார்த்துக்கிறதா இல்லை கட்டை பத்திரமா பார்த்துக்கிறதா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிங்கன்னா, ரெண்டும் கனெக்ஷன். இட் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் டுகெதர். இது யாருக்கு தெரியும்? கட்டும் பிரெயினும் கனெக்ஷன் அப்படின்ட்டு யாருக்கு தெரியுங்களா? ஸோ இட்ஸ் வி கால் தட் அஸ் கட் பிரெயின் ஆக்சஸ். ஓகே, பிரெயினில் வந்து 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. கட்டில் வந்து 500 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. இது வந்து கல்யாண மாலையாக இருக்கிறதுனால ஒரு அனாலஜி எப்படின்னா வந்து பிரெயின் தான் இட்ஸ் பிக்கர், ஸ்ட்ராங்கர். இட்ஸ் லைக் கணவன். கட்டு வந்து லிட்டில் ரிலேட்டிவ்லி ஷார்ட்டர் இன் ஃபிசிக்கல் ஸ்டேச்சர். ஸோ இட் இஸ் 500 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. அது வந்து மனைவி. இதில் யார் ஸ்ட்ராங்கர்? மனைவின்னு சொல்லாமல் கணவர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா நீங்கள்? மனைவி தான் வந்து ஸ்ட்ராங்கர். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நீங்கள் கட்டை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாக்டர்ஸ்லாம் இனிமேல் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, கட்டு வந்து ஒரு எந்திரன் படம் மாதிரி. ஓகே, அதில் வந்து சிட்டி ரோபோ இருக்காங்களே. கட்டுனா வந்து நிறைய பேர் வந்து அது குடல் வயிறுன்னு நினச்சிக்கிறீங்க, கரெக்டாக? ஆனால் கட்டுனா வயிறை விட முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது. வயிறு, சிறுகுடல், பெருங்குடல். அந்த பெருங்குடலில் வாழ்கிற நுண்ணுயிர்கள், அதாவது கிருமிகள், அதுதான் ஆக்சுவலி கட். வி கால் இட் அஸ் கட் பாக்டீரியா. ஓகே, கட் பாக்டீரியா. அது நம்மக்கிட்ட 100 ட்ரில்லியன் கட் பாக்டீரியா இருக்குது. 100 ட்ரில்லியனுக்கு வந்து எவ்வளவு ஜீரோன்னு யாராவது கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு கல்யாண மாலை வாங்கின சூப்புடப்பா இலவசம். 1 கோடி பாக்டீரியா இருக்குது. ஓகே, அண்ட் தட் பாக்டீரியா மல்டிப்ளைஸ் எவ்ரி 40 செகண்ட்ஸ். ஒவ்வொரு 40 செகண்டும் அந்த நுண்ணுயிர் இன்னொரு நுண்ணுயிரை உருவாக்குது. ஓகே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்திரன் மூவி மாதிரி குட் பாக்டீரியா இருக்குது, சிட்டி ரோபோ மாதிரி. அது அப்புறமா பேட் கட் பாக்டீரியா இருக்குது. நம்ம பிறக்கிறப்ப எல்லாருமே சிட்டி ரோபோ மாதிரி நல்ல கட் பாக்டீரியாவோட பிறக்கிறோம். அதில் நம்ம எப்போ அந்த ரெட் சிப்ஸை உள்ளே போடுறோமோ உடனே அது கெட்ட ரோபோவாக மாறிடுது, கெட்ட கட் பாக்டீரியாவாக மாறிடுது. அப்போ சிட்டி ரோபோ என்ன சொல்லும்? இந்த கெட்ட ரோபோ பசி, பிளாக் ஷீப் அப்படிங்கள. இந்த பாக்டீரியா சொல்லுது பசி, மட்டன் பிரியாணி. ரைட்? ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது வந்து டெய்லி நடக்கிற ஒரு சண்டை, ஒரு வார். இந்த வாரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட டிசீஸ் வந்து நடக்குது. இங்கே இருக்கிறவங்க நான் கேட்குறேன், உங்களுக்கோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ நான் சொல்கிற டிசீஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கை தூக்கணும், சரியா? டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர், பிசிஓஎஸ், ஹைப்போதைராய்டிசம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது இருக்கா? கை தூக்குங்க. ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கமாக இருக்கார், அவர் பாத்ரூம் போயிட்டுருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கெட்ட ரோபோ கட் பாக்டீரியா ஜாஸ்தியாக இருக்கிறது தான் அர்த்தம். இது வந்து நாங்கள் ஆராய்ச்சி மூலமாக ஸ்டான்ஃபோர்டில், கலிஃபோர்னியாவில் நாங்கள் ரிசர்ச் பண்ணுறப்ப கிளியராக தெரியுது. கேன்சராக இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், நியூட்ரிஷனில் என்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கெட்ட பாக்டீரியா இருக்கிறதுனால தான். ஏன் இந்த கெட்ட பாக்டீரியா உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபுட் அவைலபிலிட்டி. ஓகே, நம்ம இப்போ எங்கே பார்த்தாலும் சாப்பாடு தான். முன்னாடிலாம் வந்து 5 கிலோமீட்டர் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5 செகண்ட்லேயே ஃபுட்டு வீட்டுக்கு வந்துடுது. ஓகே, அவர் பண்ணுற ஒரே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னென்னா ஃபோனை எடுத்து ஆர்டர் பண்ணுறது தான். முன்னாடிலாம் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும்: இட்லி, சாதம், அப்புறம் மிஞ்சி போன சாதம். இப்போது சூஷியிலேருந்து கலக்கி வரைக்கும் ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் சாப்பாடு. முன்னாடிலாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ சாப்பாடு இருந்து கஷ்டமாக இருக்கு. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கத்தி படத்தில் விஜய் ஒரு டயலாக் சொல்லுவார். என்னன்னா, கம்யூனிசம்னா என்ன அப்படின்னா, பசி ஆறுனதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் மற்றவனோடது. அந்த கம்யூனிசத்தை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நீங்கள் டாக்டர் பேலை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஈட்டிங்கிறது வந்து ஒரு எமோஷன் ஆகிப்போச்சு. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆனால் சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருந்தால் சாப்பிட்றோம், கல்யாண வீட்டில் சாப்பிட்றோம், எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றோம். ஓகே, இதே மாதிரி முன்னாடி என்ன இருந்துச்சு? எதுவாக இருந்தாலும் சரக்கு, ரைட்?
சோகமாக இருந்தால் சரக்கு அடிப்பாங்க, சந்தோஷமாக இருந்தால் சரக்கு அடிப்பாங்க. இப்போது நிறைய பேர் யார் கேட்டிருக்காங்க, எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா? ஓகே, சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்ப வி ஃபீல் வெரி ப்ரவுட். நம்ம வந்து ரொம்ப அப்படியே வந்து ஒரு ஜோவியலாக பேசுகிறோம். இதே யாராவது வந்து எனக்கு சரக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்ப அதே மாதிரி சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு எப்படி ஒரு மதுபானம் உங்களை அடிக்ட் ஆக வைக்குதோ அதே மாதிரி ஃபுட்டும் அடிக்ட் ஆக வைக்கலாம். ஆனால் அந்த அடிக்ஷனுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. அந்த அடிக்ஷனுக்கு காரணம் அந்த கெட்ட பாக்டீரியா. இப்போ ஒருத்தர் சொல்கிற, அப்பாடா நானும் நினச்சேன் அப்படின்ட்டா. பசிச்சா தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு யாராவது இருப்பீங்களா? ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இருக்கிற நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நமக்கு 3 வேளை தேவையே இல்லை, 2 வேளை சாப்பிட்டாலே போதும். ஓகே, இந்த கோடி பாக்டீரியாவை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா நம்ம தெருக்கோடிக்கு வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்படியே நீங்களே வந்து இப்போ ஷைனி சொல்கிறாங்க, சார் சொல்கிறாரு, டாக்டர் வெங்கட் சொல்கிறாங்க, எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு மோட்டிவேஷனாக இன்னைக்கு 7 மணிக்கு மேலே சாப்பிட்றது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. நைட்டு 10 மணிக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன பால், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் குடிக்க வேண்டியது சாதா பால் இல்லை, பாதாம் பால். நீங்கள் இந்த பாதாம் பால் மட்டும் குடிச்சிங்கன்னா மேலே உள்ளவன் எல்லாம் பார்த்துக்குவான். பாலுக்கே பால் ஊற்றிடாதீங்கடா. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வந்து இந்த என்விரான்மெண்ட் will not let you do what you want. ஸோ அப்போ அந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். வயிற்றின் பசியை அறிந்துண்டல் ஆற்றின் உயிர்க்கும் அமுதம் போலும் அப்படின்ட்டு வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கார். எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டாலே போதும், மற்றது எல்லாமே அமிர்தத்தை தாண்டி அது ஒரு நஞ்சு அப்படின்ட்டு வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ ஜென்சிக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பசி அறிந்து உண்டவனுக்கு டயட்டு கூட டிலைட் ஆகும். அதான் ஷைனி சொல்கிற மாதிரி இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஓகே, எல்லா இடத்துலையும் சாப்பாடு இருக்குது. ஆனால் இதில் ஒரு மனுஷன், நம்ம யூஎஸில் ஒரு ரிசர்ச்சு, 72 நாள் சாப்பிடாம இருந்திருக்கான், ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம எதுக்கு வந்து நிறைய பேர் கோவிடுக்கு அப்புறம், ஆஃப்டர் கோவிட் மெனி பீப்புள் ஆஃப்டர் லாக்டவுன் மெனி பீப்புள் கேனாட் லுக் டவுன். நான் இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு பண்ணுறேன். ஓகே, நான் டெஸ்ட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போய் நாளைக்கு காலையில் ஒரு இன்ச் டேப் எடுத்து உங்களோட தொப்புல சுற்றி நீங்கள் மெஷர் பண்ணுங்கள் சார். ஓகே, ரைட். இஃப் இட் இஸ் மோர் தென் 90 சென்டிமீட்டர்ஸ், ஓகே, 90 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்து நீங்கள் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களோட கேலரி ரெக்குயர்மெண்ட் ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தியாக உடம்புக்குள்ளே இருக்குது. நீங்கள் விரதம் பண்ணாலே அந்த கேலரியை பேர்ன் பண்ணியே நீங்கள் வந்து உயிர் வாழ்ந்துடலாம். இதுதான் உண்மை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ சாப்பிடணுமே சொல்லிட்டு ரொம்ப எக்கச்சக்கமாக வந்து நம்ம உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே, இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு 12 மணி நேரம் நம்மளோட குடலை ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஓகே, தண்ணி குடிக்கலாம், பிளாக் காஃபி குடிக்கலாம், லெமன் வாட்டர் குடிக்கலாம், எனிதிங் வித் த கேலரி இன்டேக் யூ ஷுட் நாட் டேக். இப்படி சொன்னோன்னே ஒருத்தவன் கேட்குறான், டாக்டர் லிக்கர் போடலாம் குடிக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்குன்னே வருவீங்களா? எவ்வளவோ டாக்டர் இருக்காங்க, இதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா என்னைய பார்த்து இந்த கேள்வி கேட்டேன். ரைட். ஸோ அந்த 12 மணி நேரம், அது 10 மணியாக இருக்கலாம், 9 மணியாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் என்னோட வந்து பிளட்ஜ் பண்ணுவீங்களா, நாளையிலேருந்து 12 மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு? சூப்பர். அதனால தான் எல்லா ரிலீஜன்லேயும் ஃபாஸ்டிங் இருக்குது. ரைட். ஹிந்து வந்து சஷ்டி, முஸ்லிமுக்கு ரமதான், கிறிஸ்டியன்ஸுக்கு லென்ட். We are all divided by religions but united by fasting. பத்திரமா பார்த்துக்குங்க. பேச்சரங்கில் கலகலப்பாய் தொடர்கிறார் டாக்டர் பால் அடுத்த வாரம். முன்னாடிலாம் வந்து யூஎஸ்லேருந்து வந்தப்போ ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வருவோம். இப்போ சொல்கிறாங்க, டே இதெல்லாம் இங்கேயே இருக்குடா, நீ ஒன்றும் வாங்கிட்டு வராதுங்கிறான். நான் தான் இங்கே இருக்க ரசம் பொடி சாம்பார் பொருள் இங்கேருந்து எடுத்து போகிறேன் யூஎஸ்க்கு.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamali.com. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?